விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஜூன் மாதம் 30ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் உண்டான பலன்கள். இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் பாத்தீங்கன்னா உடல் நலத்தில் பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஏற்கனவே ஒரு பிபி இருக்கு, சுகர் இருக்குன்னு ரெகுலரா டேப்லெட்ஸ் எடுத்துங்க. திடீர்னு எங்கேயா மயங்கி விடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே போல வண்டியில போறீங்க செய்றீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா போங்க, கேர்ஃபுல்லா வாங்க. அதே போல ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபீவர் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் மெடிசன் எடுத்துங்க. நிறைய விருச்சிக ராசி நம்ம தான் ஆரோக்கியமா இருப்போமே, சும்மா ஒரு மாத்திரை போட்டா போதும், தூங்கி எழுந்திரிச்சா போதும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. வெளியில சாப்பிடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஃபுட் எல்லாம் பார்த்து சாப்பிடுங்க. சரிங்களா? உங்களுக்கு அந்த உணவு ஒத்துக்குமா பார்த்துட்டு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பழைய உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரம் ஜாக்கிரதையா இருங்க. அதே போல இந்த வாரம் பாத்தீங்கன்னா நிறைய விருச்சிக ராசி என்பதற்கு பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க எங்க கடன் வாங்கிருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் கண்டிப்பா கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட் எல்லாம் லேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்க பாட்டு ஏதாவது இந்த வாரம் தரேன் அப்படின்னு யார்கிட்டயாவது சொல்லிட்டீங்க, அது கடனா இருக்கலாம், இல்ல நீங்க யாருக்காவது உதவி பண்றீங்களா கூட இருக்கலாம். அதை உங்களால கீப் அப் பண்ண முடியாத ஒரு வாரமா இருக்க போகுது. அதனால கொஞ்சம் உங்களுடைய கமிட்மெண்ட்ஸை கரெக்டாக கேர்ஃபுல்லா பார்த்துங்க. அதே மாதிரி இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு பேங்க் லோன் கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா முதல் நாளே போட்டு வச்சிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைசியில் என்ன பண்ணீங்கன்னா மறந்துடுவீங்க. மறந்ததுனால என்ன ஆகும்னா கையில காசு இருந்துமே பேங்க்ல ஏதாவது லோன் பவுன்ஸ் ஆகி கடைசியில் தேவையில்லாம அதுக்கு ஒரு ஃபைனை கட்டி தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் வாங்குறதுக்கான சான்சஸ்லாம் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த வாரம் பாத்தீங்கன்னா பண வரவுகளும் வரும். இந்த பண வரவுகள் எப்படி வரும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி நீங்க ட்ரை பண்ணி சில நேரங்கள்ல சில சண்டெல்லாம் போட்டு தான் வரா மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. தேவையில்லாம சண்டை போடாதீங்க. இல்லை சார் சண்டை போட்டால் தான் கொடுப்பாங்க போல இருக்கு, நீங்க சொல்றதுதான் அப்படிதான் இருக்கு, நான் ஒரு பணம் தரணும், அவரு நான் எதாவது சும்மா சாதாரணமா கேட்டால் தரமாட்டாரு, நான் போய் சண்டை தான் போட போறேன் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு. தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாதீங்க. பணம் தேவைதான், பணம் அவங்களும் கொடுக்கணும் தான், தப்பு இல்லை. கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தினா அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா மாறி கடைசியில அந்த பணம் வராம போறதுக்கான சான்சஸ் இருக்கு. கேர்ஃபுல்லா இருங்க. இந்த வாரம் பாத்தீங்கன்னா காதல் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த வாரம் தேவையில்லாத ஏதாவது ஒரு பேசி எங்கேயா மாட்டிப்பீங்க. நான் அங்க போனேன் இங்க போனேன், நீ போன வாரம் அதை சொல்லவே இல்லையே, நீ போன வாரம் இதை செய்யலையே அப்படின்னு சொல்லி ஏதாவது பேச்சுக்கள் வளர்ந்து 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 கடைசியில சண்டை போட்டு 2 நாள் பேசாம 3 நாள் பேசாம இருக்கிறதுக்கான சான்சஸ்லாம் இந்த வாரம் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உறவுகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உறவுகள்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அம்மா அப்பா கிட்ட கூட பிறந்தவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. தேவையில்லாத ஒரு வார்த்தை அதிகமா பேசினா கூட நீ ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு அப்படியே கண்டினியூஸா சண்டை போடக்கூடிய ஒரு நேரமா இருக்கு. கேர்ஃபுல்லா இருங்க. அதே போல இந்த வாரம் பாத்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான அலுவலர்கள் பெரிய லெவல்ல ஒரு நல்ல நன்மைகள் நடக்கும். ஒரு பிசினஸ் பண்றீங்க, எக்ஸ்போர்ட் பண்றீங்க, இம்போர்ட் பண்றீங்கன்னா அதுல ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு நியூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபாரின் போகணும்னு நினைக்கிறீங்க, படிக்கிறதுக்காக போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வாரம் அதுக்கான அப்ளை பண்றது, அதுக்கான என்னென்ன கண்ட்ரில கிடைக்கும்னு நினைக்கிறது அதெல்லாம் பிளான் பண்ணக்கூடிய நேரம். அதே மாதிரி வேலைக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னா வேலைக்கெல்லாம் கண்டிப்பா இந்த வாரம் ஏதாவது சில ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வரும், சில பாசிட்டிவான நியூஸ்லாம் வரும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா அப்ளை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பணம் கட்டி போற மாதிரி இருக்கு, யாராவது பணம் கேட்கறாங்க அப்படின்னா இந்த வாரம் கண்டிப்பா அதை செய்யாதீங்க. அந்த பணம் கட்டிட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. அதே மாதிரி விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் இந்த ஸ்கேம்ல எல்லாம் மாற்றத்துக்கான சான்சஸ் இருக்கு. பணம் எல்லாம் சேஃப்டியா வச்சுக்கோங்க. அக்கௌண்ட்ல யாருக்கு பின் நம்பர் எல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. ஏதாவது உங்க போனை ஆக்ட் பண்ணி கடைசியில எடுக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கு. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல இந்த வாரம் பாத்தீங்கன்னா திருமணமான கணவன் மனைவி தேவையில்லாத பேச்சுகள் ஈடுபடாதீங்க. தேவையில்லாம அங்க போலாம் இங்க போலாம் அலைஞ்சீங்கன்னா அது ஏதாவது ஒரு சண்டை வரதுக்கான சான்சஸ் இருக்கு. கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே வாரம் சொல்லக்கூடிய கோச்சார பலன்களை வச்சு தான் சொல்றோம். உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தந்தால் போல திசாபுத்தி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பா மாறும். நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள் தொடர்ந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு, இல்லை ஏதாவது ஒரு கர்ம பலனாக சில பேருக்கு ஒரே தோல்விகள் இருக்கு, ஒரே கடன் பிரச்சனை இருக்கு, பிசினஸ்ல டெவலப்மெண்ட் இல்லை, வேலை கிடைக்க மாட்டேங்குது, மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதுக்கு உங்க சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு திசை, கேது திசை, புதன் திசை, சனி திசை கண்டிப்பா சில பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர திசைலாம் கூட நிறைய பிரச்சனைலாம் கொடுத்துருக்கு. அதனால உங்க சுயஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா சிறிய கட்டணத்துடன் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாதக பலன் பார்க்கப்படும். வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அப்படின்னா அதுக்கான ரிப்ளை, அதுக்கான உங்களுக்கு பலன்கள் கண்டிப்பாக வாய்ஸ் மெசேஜாவோ இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப் கால்லையோ இல்லை வீடியோ கால்லையோ கண்டிப்பாக கொடுக்கப்படும். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். எல்லாருமே ஜோதிடம் படிக்கலாம். இது வந்து ஒரு அற்புதமான அறிவியல் கலை. அதை கற்றுக்கிறது எல்லாருக்கும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி எப்படி பார்க்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது. முகூர்த்தம் ஒரு வாழ்க்கையை மாற்றுமானா கண்டிப்பாக மாற்றும். ஒரு தலையெழுத்தே மாற்றும். ஒரு தோஷம் இருக்கு, திருமணத்தில் தோஷம் இருக்குன்னா அதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை இந்த முகூர்த்தம் செய்யும். அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள், சோழி பிரசன்னம், உங்களுடைய கர்ம பலனை பார்ப்பதற்கு சோழி பிரசன்னம். அதுவே தாம்பூல பிரசன்னம். அது மட்டும் இல்லாம அஷ்டமங்கல பிரசனம். ஒரு நீண்ட நாளா உங்க ஃபேமிலியில கல்யாணமே ஆகல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அஷ்டமங்கல பிரசனம் பார்க்கலாம். அதே போல உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதாவது உடல் உபாதைகளா யாராவது இறந்துட்டே இருக்காங்க, திடீர்னு ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க, அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அஷ்டமங்கல பிரசனம் மூலமாக என்ன கர்ம பலன் இருக்கு அப்படின்றதான் டீட்டெயிலா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வகுப்பாகவும் எடுக்கிறோம், தேவ பிரசனம் பார்க்கிறோம். ஒரு கோவில்ல ஏன் இந்த தெய்வத்துல பலன் கொடுக்கல, நல்லா ஒரு மக்கள் வந்துட்டு இருந்தாங்க, அவங்க நினைச்சதெல்லாம் நடக்குது, ஆனா இப்ப நடக்க மாட்டேங்குது அப்படின்னு என்ன காரணம் அப்படின்றது தேவ பிரசனம் பார்க்கலாம். இதை வகுப்பாகவும் எடுக்கிறோம். இது நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் படிக்கலாம். குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திருக்கோம். ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம். அதே போல பிடிஎஃப்ல சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஜாதகம் கொடுத்துட்டு வரோம். வெறும் 99 ரூபாய்க்கு. டீட்டெயிலாக நோட்ல எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.